இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சைட் டிஷ். வழக்கமாக 4 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 8 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம் இந்த கிரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சிருக்கோம். புதுசாக வந்து வெள்ளை பூசணிக்காயை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் வந்து கடலை மாவு கொஞ்சம் ஒரு கரண்டி கரைச்சி தனியாக ஒரு இதில் வச்சிருக்கோம். நம்ம இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சிருக்கோம் அடுப்பில். அதில் கொஞ்சம் எண்ணெய், 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காயை போட்டு வதக்கிறதுக்கு ரெடி பண்றோம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பட்டாணி, பச்சை பட்டாணியை ஒரு 6 hours நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு குக்கர்ல வேக வச்சு ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை வந்து கிள்ளி இப்போ நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி தோல் நீக்கிட்டு அந்த இஞ்சி துண்டுகளையும் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கிள்ளி அதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு தக்காளியை நம்ம அதில் வந்து நறுக்கி அதில் போடுறோம். அப்புறம் ஒரு வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். சின்ன சின்னதாக நறுக்கின பெல்லாரி வெங்காயத்தையும் இப்போ அதில் போட்டு நல்லா வந்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதை வந்து நல்லா வதக்கி நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பட்டாணி வந்து நம்ம வேக வச்சு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் இருக்கிற தண்ணியை தூர கொட்டுறாதீங்க, அந்த வேக வச்சு தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போடுறோம். உருளைக்கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் அதை வந்து ஏற்றுக்கும், டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சின்னதாக நறுக்கிற முட்டைக்கோசு கொஞ்சம் சிறிதளவு முட்டைக்கோஸ் நறுக்கி போட்டுருக்கோம். அதில் வெள்ளை பூசணிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கிருக்கோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட், அருமையான டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் பீஸ் மசாலாவை நல்ல வந்து ஒரு கொழுகொழுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த வெள்ளை பூசணிக்காயை நம்ம அதில் போடுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாம்பாரில் கூட நம்ம இதை வந்து சேர்த்து பண்ணலாம். இப்போ இந்த காயை நம்ம அடிவட்ட நல்லா கிளறி விடுறோம். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு நல்லா கிளறணும். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை போடுறோம். கரம் மசாலா தூள், பிரியாணியில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூனு போட்டு நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு கிளறி விடுறோம். நல்லா கிளறுங்க. இந்த காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணும். கிட்டத்தட்ட 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கிடணும். ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிரீன் பீஸ் பச்சை பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணியை அப்படியே இதில் நம்ம வந்து இப்போ கொட்டப்போம். இது நல்லா அதில் கொட்டிட்டு இதை ஒரு 15 minutes நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும்.